வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டேன்னா, கொஞ்ச நாளாகவே நம்ம ஊறுகாய் வகைகள்லாம் எதுவும் பார்க்கல. பட் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுருக்கேன். எனக்கு பிடிக்காதுன்னாலும் மித்த வாழ்க்கை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆற்றுல குழந்தை எல்லாமும் சாப்பிடுவா. அப்படிங்கிறதுனால நான் இதை கண்டிப்பாக பண்ணதான் வேணும். இது என்னன்னு கேட்டேன்னா, பூண்டு ஊறுகாய். இது எத்தனை மாமி பூண்டு அப்படி சொல்லி கேட்டேன்னா, 1/2 கிலோ பூண்டு நான் எடுத்துட்டுருக்கேன். 1/2 கிலோ பூண்டுக்கு நல்லா ஒரு சொல்லணுன்னா ஒரு சின்ன சாத்துக்குடி சைஸ் அப்படி சொல்லலாம், இல்லை சின்ன கொய்யாக்காய் சைஸ் புளி எடுத்துட்டுருக்கேன். இதில் சின்னதாக இருக்கிற பூண்டு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இதையும் எடுத்து வச்சுருக்கேன். வதக்கிட்டு இதை அரைச்சிடுவேன். இது அப்படியே தானாக போட்டு ஊறுகாயில் இருக்கும். இந்த ஊறுகாய் எங்காத்து குழந்தையெல்லாம் என்ன பண்ணுவான்னா, சாதம் போட்டு சாப்பிடுவா. அட் த சேம் டைம் தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிடுவா. அவளுக்கெல்லாம் இந்த பூண்டு ஊறுகாய் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு மட்டும்தான் பிடிக்காது. அதான் சொல்கிறேன், நான் ஊருக்கு தான் வாத்தியார். நான் எதுவுமே சொல்லிக்கவே மாட்டேன். ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரொம்ப ரொம்ப முட்டி வலிக்கு இதுக்கெல்லாம் நல்லதுன்னு உங்களுக்கெல்லாம் சொல்லுவேன். நான் பண்ணுவேன்னா மாட்டேன். அது ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிறேன். அவள் எல்லாருமே சொல்லுவாள், நீ எங்களெல்லாம் மட்டும் சொல்கிற, நீ சாப்பிட மாட்டேங்கிறேன்னா. எனக்கு இது குழந்தையில இது பழக்கப்படுத்தலாமா, அதனால எனக்கு இதோட ஸ்மெல் இதோட இது எனக்கு பிடிக்கிறது இல்லை, அவ்வளோதான். பட் ரியலி இது மருந்து ஔஷதம் அப்படின்றதுல நம்ம கண்டிப்பாக இது சாப்பிட தான் வேணும். யாரெல்லாம் முடியுமோ பிடிக்குமோ எல்லோரும் எடுத்துக்கோங்க. ஊறுகாவாக ரொம்பவே நல்லாயிருக்கும் நிச்சயமாக. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இப்போது இது வெந்தயம். இந்த ஊறுகாய்க்கு ஒரு பொடி பண்ணி போடணும், அது எடுத்துக்கிறோம். இப்போது 2 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு. இதை நல்லா வறுத்தணும்லாம். இது நல்லா படப்படப்படன்னு வெடிக்கணும் இந்த கடுகு. இந்த வெந்தயமும் நல்லா ப்ரௌனாக, அதாவது கறிக்கு போயிடக்கூடாது, நல்ல கோல்டன் ப்ரௌனில் வறுபடணும். அட்வைஸ் பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸி இல்லையா, நடைமுறைப்படுத்துறது தானே கஷ்டம். ஃப்ரீயாக எவ்வளோ அட்வைஸ் கொடுக்கலாம். இந்த பொடி நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எல்லா ஊறுகாய்க்கும் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மாங்காய் சீசன் வரைச்சே இந்த உடனடியாக மாங்காய் வாங்கி பொடி பொடியாக கட் பண்ணி அது உடனே ஒரு 4 நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு ஊறுகாய் போடும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இந்த வெந்தய பொடி யூஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சங்காய் ஊறுகாய்க்கு இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கெட்டு போகாது. நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா நீங்கள் எப்போல்லாம் ஊறுகாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இது பொடி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஜோராக வறுப்பட்டு எடுத்து நல்லா இந்த கடுகெல்லாமல் வெடிச்சுடுத்து, வெந்தயமும் நல்லா இந்த அளவு செவந்தா போகிறோம். ரொம்ப கருப்பாக எடுத்துன்னா கசந்து போயிடும். அப்படி நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டோம். இது ஒரு 50 ml நல்லெண்ணெய். இதில் இந்த பெருசாக இருக்கிற பூண்டெல்லாம் போட்டுடலாம். இந்த புளியும் இந்த இதுலேயே பிச்சு போட்டுருங்க. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சுதுன்னா ஜோராக அரைக்கிறச்சே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நல்லா அது மாதிரி வதங்கி நல்ல ப்ரௌனாக ஆகிட்டும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இதை அரைச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு ப்ரௌனாகிட்டுருக்கு, தெரியுறதா உங்களுக்கு? ஸோ இந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டு அரைச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு அப்படியே அரைச்சிடலாம். எண்ணெய் இருக்கட்டும், நம்ம பாக்கி ஊறுகாய் பண்ணிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இது ஆறட்டும், அரைச்சிடுறேன். அரைச்சிட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இந்த பூண்டும் புளியும் நல்லா அதை அரைச்சாச்சு. வெந்தயம் கடுகு பொடி வறுத்தோம் இல்லையா, அதையும் பொடி பண்ணியாச்சு. கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இருந்தாலும் இன்னொரு 50 ml கிட்ட எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா ஊறுகாலெல்லாம் எண்ணெய் நிறையா
மிதந்துன்னு இருந்தால் தான் அதில் தான் எண்ணெய் உப்பு இதெல்லாம் தான் அதோட ப்ரிசர்வேட்டிவே ஊறுகாய் கெட்டு போகாத இருக்கிறதுக்கு. இப்போ இந்த சின்னதாக இருக்கிற பூண்டு எல்லாத்தையும் இதில் போடலாம். டோட்டலாக நம்ம இதுக்கு வந்து ஒரு முதல்ல ஒரு 50, அப்புறம் ஒரு 50, ஒரு 100-150 ml கிட்ட எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கெலாம். நம்ம பண்ணுறது வந்து 1/2 கிலோ பூண்டு. நம்பவே மாட்டேன், நீங்களா மம்மி 1/2 கிலோ எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன் இல்லையா? ஆனால் 1/2 கிலோ பூண்டு வாங்கி உரிச்சா அது இத்தினூண்டா எடுத்துப்பா. நிஜமாக தான் சொல்கிறேன், 1/2 கிலோ பூண்டு வாங்கினேன். மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். நல்லா இந்த பூண்டை வந்து நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஈஸியாக வதக்குங்கோ. அது அந்த முதல்ல வதக்கின போது எப்படி ப்ரௌன் ஆச்சோ அந்த மாதிரி இப்பயும் ப்ரௌன் ஆகணும் இது. அதுக்கப்புறமா நம்ம அந்த விழுதை போட்டு வதக்கிட்டு கொதிக்க விடணும், உப்பெல்லாமும் போட்டு. ஸோ இது நல்லா ப்ரௌனாக இருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச விழுதையும் இதில் ஆட் பண்ணலாம். ஊறுகாய்க்கு தேவையான உப்பு இதில் போட்டுடலாம். இதுலேயே காரப்பொடி நான் என்ன ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. பட் இந்த இதுக்கு இந்த 2 டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும். மிக்ஸி வாஷ் பண்ணி ஒரு 1/2 கப் வாட்டர் இதில் விடுறேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு மேலே வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக தான் நம்ம அந்த ஊறுகாய்க்குன்னு பண்ணினோம் இல்லையா பொடி, அதை ஆட் பண்ணணும். இப்போ முன்னாடியே ஆட் பண்ணிடக்கூடாது. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெயெல்லாம் சைடில் வந்ததும் பார்க்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுடுறேன். ஸோ இது வந்து நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ், நியர்லி 10 மினிட்ஸே நல்லா கொதிச்சுடுத்து. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இந்த மாதிரி மேலெல்லாம் எண்ணெய் வந்துடணும். நம்ம விட்ட எண்ணெய்லாம் நல்லா இந்த மாதிரி சுருள இது பண்ணிடலாம், கெட்டியாக சுருண்டு வந்துடும். எதுவும் அதாவது 1/2 கிலோ பூண்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் கிட்டக்க புளி எடுத்துட்டுருக்கேன். அண்ட் உங்களுக்கு நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா 200 ml கிட்டக்க நல்லெண்ணெய் தேவைப்படுறது. அப்படி விட்டேன்னா தான் இது நல்லா நிற்கும். நிறைய நாள் நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம். இவ்வளோ பண்ணிவிட்டு 2 நாளில் பழ வாசனை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் இதுக்கெல்லாம் எண்ணெய் ஊறுகாய் அப்படின்னாலே உப்பு எண்ணெய் அதெல்லாம் தான் அதோட மெயின் இது ஸ்ட்ரென்த்தே. ஸோ ஜோராக ரெடியாக எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த துண்டமெல்லாம் நல்லா சாப்பிட்றதே நல்லாயிருக்கும். நீ சாப்பிட்ருக்கியா நல்லாயிருக்கும் நீ எப்படி சொல்கிறேன்னு கேட்கலாம். இவாளெலாம் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன், நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கொதித்து சுருண்டு வந்துடுத்து. இப்போ இந்த பவுடர் போடலாம். இது ஜாஸ்தியாக இருக்குன்றதுக்கோசரம் கவலைப்படாதீங்க, இதை எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் ஊறுகாய் பண்ணுறீங்களோ அப்போ எடுத்துக்கலாம். இந்த ஊறுகாய்க்கு வந்து இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போட்டால் போதும். இது கடைசியாக தான் போடணும். கடைசியாக போட்டு நல்லா சுருளை வதக்கிட்டு அடுப்பை அணைச்சிடுறேன். ஸோ ஜோராக ரெடி ஆகிடுது. எல்லாருக்கும் இந்த பூண்டு ஊறுகாய் கண்டிப்பாக பிடிக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.